மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். வணக்கம் சார். வணக்கம். 39 உயிர்கள் கரூரில் பறி போயிருக்கு. மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாக்களில் இதுக்கு விஜய் தான் பொறுப்பு, இது திமுக திட்டமிட்டு செய்த சம்பவம்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடியுது. சொல்லுங்கள் சார். நேற்று நம்ம லைவில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு, மற்ற இடங்களை விட இங்கே ரொம்ப தள்ளுமுள்ளாயிருக்கு. அந்த தகர ஷீட்லாம் உடச்சிட்டு உள்ளார போனாங்களே, அப்பயே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் இந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் விபரீதம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. சொல்லுங்கள் சார், எப்படி பார்க்குறீங்க இதை? முதல்ல ஒரு திருத்தம், தகர ஷீட்டை உடைச்சிட்டு உள்ள போல, நெரிசல் தாங்காமல் அந்த இடம் எப்போவுமே கூட்டம் நெரிசல் காலியாக இருக்கிறத எதுவுமே ஃபில்லப் ஆகும். அப்போ தகர ஷீட்டு மேலே எல்லாரும் போய் பாரத்தை போடும்போது அது உடையுது, அது அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அந்த மக்கள் ரிலீஃப் ஆகுது, உள்ளே ஓடுறாங்க. ஓடி அந்த இடத்த நிரப்பும் பொழுது இன்னொரு ஷீட்டு அவங்க மேலேயே உழுது, அது மேலே கொஞ்சம் பேர் ஏறி போகிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. இதுதான் ஸ்டாம்பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கீழே விழும் பொழுது அவங்க மேலே அடுத்தடுத்து மேலே விழுந்து நசுக்கிறது, மேலே ஏறி கழுத்தில் மிதிக்கிறது, நெஞ்சில் மிதிக்கிறது, இந்த எலும்பு விழா எலும்பு உடையிறது, உள்காயங்கள், மூச்சு திணறல், பிறப்புறுப்பில் மிதி வாங்கிறது, இந்த மாதிரி பல இது அப்புறம் ஏற்கனவே அவர்கள் டீஹைட்ரேஷனில் அதில் இருப்பாங்க, பிபி இறங்கி போயிருப்பாங்க. அந்த மாதிரி இறக்குறவங்க கூட்டத்தில் தள்ளுமுள்ளாகி மூச்சு விட முடியாமல், நீங்கள் ஒருத்தரும் ஹைட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களால மூச்சு விட முடியாது, காற்று கிடைக்காது அவங்களுக்கு. எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும். அப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமாயிடுவாங்க. மயக்கமாகி கீழே விழுந்துட்டா நீங்கள் இது யாருக்கு தெரியும்? அவங்க அறியாமல் அவன் மேலே ஏறிக்கும் போது கண்டிப்பாக கீழே விழுந்தா கூட யாருக்கு தெரியாது. இது ரொம்ப மோசமாக இங்கே நடந்ததில்ல, சென்னை ஏர் ஷோவில் அந்த மாதிரி. நீங்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்கவங்களாம் செத்து போனாங்க பாருங்கள். அதனால் இந்த நெரிசலில் யார் இறப்பாங்க யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. படு மோசமான ஒரு யாருமே எதிர்பார்க்காத தமிழகம் இன்றைக்கி தேசிய பேரிடர் ஒரு இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் ஜனாதிபதி முதற்கொண்டு இரங்கல் தெரிவிக்கிற ஒரு நிகழ்வாக ஒரு சோகமான ஞாயிற்றுக்கிழமையாக விடுங்கியிருக்குது. இதில் விஜய் தான் காரணம், தாவேகா காரணம், இல்லை அரசு தான் காரணம், நீங்கள் யாரையும் இந்த நேரத்துலலாம் நீங்கள் குற்றம் சாட்டிகிட்டு இருக்க முடியாது. விஜயும் தாவேகாவும் விரும்பி அவர்களுடைய இதனால தான் அந்த மாதிரிலாம் திமிர்த்தனத்தினால தான் நடந்தது, அந்த மாதிரியும் நீங்கள் இது பண்ண முடியாது. அப்போ அவர்கள் பக்கமும் நம்ம இந்த நேரத்தில் நின்றாகணும். ஏன்னா அவங்க வரும்போது 40 பேர் சாகணும்னா வந்திருப்பார். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்தி எல்லா கூட்டங்களையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஆரம்பத்தில் இருந்தே. நேற்று கூட பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவர் இன்னும் நடிகர்லேருந்து வெளியில் வரல, அந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு பொதுவாக நீங்கள் கூட கேட்டிங்கன்னு நினைக்கிறேன், யார் கேட்டால் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சார் நயன்தாரா வந்தால் கூட்டம் வரும்ன்றீங்க, இவங்க வந்தால் வரும்ன்றீங்கன்னா வரும். மக்கள் அந்த மாதிரி தான் வருவாங்க, நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ரோட் ஷோ மாதிரி நடத்துறது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கும்பொழுது ஜெயலலிதாவை முன்னுதாரணமாக பார்க்கணுன்னு. நீங்கள் பெரிய கூட்டம் நடக்குதுன்னா பக்கத்தில் ஒரு ஹெலிபேட் வச்சு ஒரு ஹெலிகாப்டர் இறங்கிட்டு அங்கேருந்து காரில் டக்குன்னு வந்துடுவாங்க, பேசிவிட்டு மேடையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. மேடை ஒன்று போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில் அவங்க சுற்றுப்பயணம் வரும்பொழுது அந்த இடத்துல இந்த வண்டி நிற்கிறதுக்கு பெரிய அளவில் பேரிகார்டு போட்டு அந்த இதுக்குள்ளே யாரும் வராத அளவுக்கு. இங்கே எப்படி ஆகிடுச்சுன்னா பஸ்ஸு உள்ளே நுழையும் போது தடுப்பு பேரிகார்டு நிற்கிற இடத்துல பேரிகார்டு எதுவுமே கிடையாது. ஜனங்க எல்லாம் பஸ்ஸு மேலேயே ஆமாம். இப்படியும் அந்த 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 மழை பெஞ்சா தண்ணியில் பஸ்ஸு போகும்போது சதுரம் பாருங்கள் தண்ணி அப்படியே, அந்த மாதிரி தான் மனித தலைகளும் வேவாக போய் தான் அதோடைய ஃபோர்ஸு 2 சைடுமே இதானது. இதெல்லாம் இது நீங்கள் சொல்கிறாங்க ஒரு தகவல் 4 மணிக்கே காவல்துறையிலேருந்து கூட்டத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி போகுதுன்னு புஷி ஆனந்திட்ட பேசுனதாகவும், புஷி அங்குள்ள இவர்கள்ட்ட பேசும்போது அதில் அவங்க ஏற்றுக்காமல் ஒவ்வொரு கூட்டம் இந்த மாதிரி தள்ளி விஜய் சொல்கிறாரு சார், ஹைவேஸ்லேருந்து இங்கே கூட்டம் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி, ஏன்னா அங்கே வரவே முடியல. அதுக்கு முன்னாடி 4 மணிக்கே சொல்லியிருக்காங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்றப்போ புஷி ஆனந்திட்ட சொன்னப்போ புஷி ஆனந்த் அங்கே ஏதோ கன்வே பண்ணியிருக்காரு போல். அதில் இவர்கள் ஏற்றுக்கல, அங்கே ஜான் மற்றவர்கள் அவங்க ஏற்றுக்கல. அதோடைய விளைவு இவங்க கூட்டத்தை நோக்கி போயிருக்காங்க. ஏன்னா பெரம்பலூர்லாம் ஸ்கிப் பண்ணி மன்னிப்பு கேட்டோம், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்ற மாதிரி முடிவெடுத்த மாதிரி பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பெரம்பலூரில் அந்த இடத்த விஜய் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்கிப் பண்ணாமல் போயிருந்தாருன்னா இன்னைக்கு கரூரில் நடந்து அன்றைக்கி பெரம்பலூர் நடந்திருக்கும். அப்போ இதையும் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், அதிகாரிகள் சொல்லியும் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு புஷி ஆனந்துக்கு மற்றவர்கள் தான் தெரியும். அப்போ இந்த இடத்துல இவர் வர்றாருன்னா உள்ளே நுழையிறதுக்கு இடம் இல்லை.
இவர் வரும்போது ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிகிட்டு வராரு, இவர் கூடிய இந்த வண்டி கூடயே ஒரு கூட்டிகிட்டு கூட்டம் வராரு. இதை நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா திருச்சியில் இறங்குனீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியில் நீங்கள் போய் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த வாகனத்தில் ஏறினீங்கன்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் நீந்தி கீந்தி போவீங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் 2 மணின்னு போட்டால் 3 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துருவீங்க. இதுதான் ரோட் ஷோ. நான் பதிவு பண்ண ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நடிகர்ன்ற மனப்பான்மையில் இந்த டிமாண்டு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பேச வரல. அதுக்கு பதிலாக இதை காமிக்கணும், கூட்டம் எனக்கு எவ்வளோ கூடுது பாரு அதுன்னு. சார் இப்போ அந்த காட்சியும் வருது சார். இப்போ வேன் பஸ் கூட பின்னாடி வந்து பைக்கை போட்டு பைக் எப்படி டயர்ல அடிப்படுறாங்க? சிக்குவா, ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை கூட தொடர்ந்து வர்றவங்கள வண்டியை நிறுத்தி அவங்கள திரும்பி போக வைக்கணும்ல. இந்த ஹைவேஸில் பஸ்ஸு போகுதுன்னா ஆப்போசிட் ஹைவேஸில் இந்த வண்டி கூடயே வர்றான். இது தெரியாமல் அங்கேருந்து எதிரில் வர்றவங்களுக்கு இவங்க இந்த மாதிரி வருவாங்கன்னு தெரியாதுல்ல. அப்போ ஒரு வண்டியை இன்னொரு வண்டி பஸ் ஓவர்டேக் பண்ணும்போது எதிரில் ஒரு 20-25 பைக்கில் அந்த பஸ்ஸு கூட வரும்போது அடிச்சுட்டா என்னங்க ஆகுறது? அதையாவது இவர் பார்க்கலையா? அவர் நிப்பாட்டி அவங்கள போக சொல்லணும்ல திரும்பி. நீங்கள் சொன்னால் தானே கேட்பாங்க. இது இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. அவர் கரூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த தகவல்லாம் அவருக்கு போயிடுச்சுன்றாங்க. அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரது கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், காரில் வந்தாருனால. ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டில் சார் 30 பேர் செத்துட்டாங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. நீங்கள் அதுக்காச்சும் ஒரு பதில் சொல்லிடணும். நீங்கள் மற்ற நாட்கள்லாம் நீங்கள் பிரச்சனை சந்திக்கவே தேவையில்லை. அப்பயே ஒரு 30 உயிருக்கு மேலே போயிருக்கு. நீங்கள் அப்பயாச்சும் சந்திச்சு ஒரு விவரங்களை தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் மற்ற தலைவர்கள்லாம் அங்கே வரும்போது அதுக்கு காரணமாக ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்த நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியேறி நீங்கள் வந்து சென்னை வரீங்க. சென்னை ஏர்போர்ட்லேயே சந்திச்சிருக்கணும். அதனால் இரவோட இரவாக நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க விரும்பினா நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ணியாச்சும் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் காலையிலேருந்து நேற்றுலேருந்து ட்விட் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, தாவேக தொண்டர்களுக்கே ஒரு நம்பிக்கையிலேருந்து போகிற இது. நீங்கள் அந்த கூட்டம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் பேசுகிறாரு, செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணி பாட்டெலாம் பாடுறாரு. நான் ட்வீட் பண்ணலான்னு இருக்கிறேன், செந்தில் பாலாஜியை ஒரு வழி பண்ணிட்டாருன்ற மாதிரி. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ்வளோ ஒரு இது இருக்குது அப்படின்னு. ஆனால் எந்த இதுலேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு மாதிரி அலை மாதிரி அசையுது, தள்ளுமுள்ள ஆகுது, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பேசிட்டு ஒரு தண்ணி பாட்டிலாம் போடுறாருல. முடிச்சுட்டு இறங்கினவுடனே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஆட்டோ டிரைவர் இறந்துட்டாருன்னு அவரை காமிக்கிறாங்க. அப்போவே நமக்கு ஒரு மாதிரி பகீர்னு இருக்குது. ஐயோ இது உயிர் பலி இதுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, இதை தானே எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்னு. அடுத்து 2 பெண்கள் மரணம் அப்படின்னு வருது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேர் மரணம் வருது. அதில் ஒருத்தர் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரதை பார்த்தோன்னா நமக்கு அப்படியே கண்ணு கலங்கிச்சு. பைத்தியக்காரங்களாக இருக்கீங்களே, என் ஒய்ஃபு கூட்டிகிட்டு போவேனான்னு சொன்னாங்க, அதை மீறி கூப்பிட்டு வந்தேன். குழந்தைக்கு விஜய் யாருன்னு கூட தெரியாது. உனக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அது இன்றைக்கி மரணத்தை சந்திச்சிருது. அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நீ ஒவ்வொரு பெற்றோரும் தான் அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பு வளர்ந்து கொண்டு வரதுக்கு. நீ முட்டாள்தனமாக அவங்க ஒய்ஃப் கூட வேணான்னு இருப்பாங்க. நீங்கள் வேணால் போங்க, போய் தொலைங்க, இந்த குழந்தைய கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகிற தம்பதி அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகுது. இதில் 2 பேருமே நெரிசலில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. ஒய்ஃபும் பொண்ணும் போய் இறந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து கதறாரு. அது ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. அவர் ஃபோன் பண்ணுறாரு, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அவன் கூட்டம் முடிச்சுட்டு நான் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, நான் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன்ப்பான்றேன். கொஞ்ச நேரம் பொறுத்து ஃபோன் பண்ணுறேன், இல்லை கொஞ்ச நேரம் பொறுத்து மனசு தாங்காமல் நான் அங்கேயே போனால் ஒரே கலவரமாக இருக்குது. நான் ஃபோன் பண்ணால் ஒரு போலீஸ் எடுத்து இந்த மாதிரி பெரிய இதாக இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஜிஹெச்சுக்கு போங்கன்றாங்கன்ட்டு அழுகுறாரு. ஒரு நாளில் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள், ஒரே குடும்பத்தில் இந்த மாதிரி சோக கதைகள் அவ்வளோ இருக்குது. இதை தான் திரும்ப திரும்ப நம்ம சொன்னது. இந்த மாதிரிலாம் நடக்கும், டீஹைட்ரேஷனால் இறந்து போயிடுவாங்க, நெரிசலில் சிக்கி இறந்துருவாங்க. டீஹைட்ரேஷனால் நெரிசலில் சிக்கும் போது இப்போ நீங்கள் மதுரையில் கூட்டம் நடத்துறீங்க. நானும் இடத்துல நான் சிக்கி அந்த மாதிரி டீஹைட்ரேஷன்லாம் வந்து நான் உட்காந்துலாம் இருந்திருக்கேன் சார். ஒன்றும் பண்ண முடியாது, மூச்சு அப்படியே அந்த ஒரு மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். நான் ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏர் ஷோ நடந்தது இங்கே சென்னையில் தான். அப்போ என் வீடு ஐசோஸு. நான் என்னுடைய 2 வயசு பையனை, அப்போ 2 வயசு என் பையனுக்கு கூட்டிகிட்டு போய் பீச்சில் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த பீச் ரோடு, அதாவது விவேகானந்தரில் எதிரில் கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டால் ஐசோஸ் எங்கள் வீடு பக்கத்தில் போயிடலாம். இங்கேருந்து இந்த பீச் ரோடு கிராஸ் பண்ணுறேன்ல, அந்த பீச் ரோடு நடுவில் மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ நெரிசலுங்க. மேலேருந்து டிவி சேனல், அப்போல்லாம் 1-2 சேனல் தான், எடுத்தோடனே எல்லாம் அதை நோக்கி இது பண்ணுறான் அது பண்ணுறான். எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயமாயிடுச்சு. ஏன்னா பையன் கையை விட்டு கீழே விழுந்துருவானோ, இல்லை நம்ம பையனோட கீழே விழுந்துருவோமோ,
அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விழுந்துட்டா முடிஞ்சிச்சு. நெரிசலில் அந்த இது நடந்துச்சுல அந்த ஏர் ஷோவில் அந்த மாதிரி. ஒரு செகண்ட் நான் என்ன நினச்சா கூட எனக்கு அந்த இது அப்படியே தெரியுது. அப்போ இந்த மாதிரி நெரிசல் நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயண திட்டங்களை வகுத்துக்கணும். நம்ம 12 மணி 1 மணின்னு சொன்னோன்னா ஒரு 2 ஹவர் கூட போகலாம். காலையில் 1 மணிக்கு அங்கே வர்றீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து அங்கே வந்து அவன் கிடப்பான். ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருப்பான், டிஃபன் பண்ணிட்டு வந்திருப்பான். நேற்று 8:45 பேசுவாருன்னு நாமக்கல்ல சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா 8:45 தான் அவர் இங்கிருந்து சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவர்களுடைய அலட்சியம் தெரியுதா? இந்த அலட்சியத்தை நம்ம திரும்ப சுட்டி சொல்றீங்களா சார், ஒவ்வொரு டைம் சொல்லுவீங்கல்ல, இதுக்கு வந்து விஜய் மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட இருக்காங்களே ஒரு கும்பல் இருக்குல்ல. ஆமாம். நீங்கள் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க. ஆமாம். எத்தனை பொதுச் செயலாளர் வச்சிருக்கீங்க? ஆமாம். பொதுச் செயலாளர்னே ஒருத்தர் இருக்காரு. இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் டீம் வச்சுருக்கீங்க, ஃபீல்டு அனலிஸ்ட் சர்வே வச்சுருக்கீங்க, டீம் வச்சுருக்கீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்குலாம் போகும்போது ஒரு டீம் வந்து எடப்பாடி அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து அந்த இடத்துல நின்று அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் பாயிண்ட் வராரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் இத்தனை பேர் கூட இருக்காங்கன்னா இவங்களை யாராச்சும் ஒருத்தர், நீங்களே சொன்னீங்களா சார் இந்த மாதிரி தகவல்லாம் வருது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ட்டு, கண்டிப்பாக ஃபீல்டு இருக்க காவல்துறையாச்சும் ரிப்போர்ட் போவோம் சார் இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டம் இதாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குன்ட்டு. நேற்று அடியடியும் நடந்திருக்கு. ஸோ இந்த கூட இருந்தாங்களே இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இன்னும் ஆதவர்ஜினா மேலே வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, விஜய் மேலே மிஸ் ஆகி இந்த 4 பேர் மேலே போட்டிருக்காங்களா சார், இது என்ன நடவடிக்கை? விஜய் கூட்ட தலைவர்கிட்ட ஏற்பாடுக்கு விஜய் கிடையாது, அவர் வந்து பேச தான் வராரு. கூட்ட ஏற்பாடு கட்சியுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், தேர்தல் பரப்புரை செயலாளர் மேலேயும் போடணும். அது என்னன்னு தெரியல. சிடி நிர்மல்குமார் மேலே போய் போட்டிருக்காங்க, அது ஏன் போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ட்விட்டரில் போட்டு அடிக்கிறாருன்றதுனால சேர்த்து விட்டாங்களான்னு தெரியல. இது இல்லாமல் அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதில் ஆதவ்லேருந்து யார் வேணாலும் சேர்த்துக்கலாம், விஜய் கூட சேர்க்கலாம். எல்லாமே நான் பைலபிள் செக்ஷனு. அது ஒன்றும் இல்லை, இவங்கள்ட்ட பணம் இருக்குது, இது ஒன்றும் திட்டமிட்ட இது கிடையாது, நெக்லிஜிபிள் இது தானே. இந்த நம்ம ஆக்சிடெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிடெண்ட்டுக்கு தனி ஆக்ட் இருக்குது. ஆள் செத்துட்டா கூட நீங்கள் இடிச்சிட்டு தப்பிச்சு ஓடினா கூட உங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவோம். இடிச்சிட்டு நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்கன்னா ரேஷ் டிரைவிங்கே பண்ணியிருந்தா கூட 304A போடுவாங்க முன்ன. இப்போ வந்து அது 353 or 352, இப்போ வேறு ஏதோ ஒரு செக்ஷன் 105 180 பிஎன்எஸில் அந்த செக்ஷனில் வந்து உங்களை அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஃபார்மல் அரெஸ்ட்டு காமிப்பாங்க. அது வந்து நெக்லிஜிபிள் இது. அது விபத்து, அது உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தே அஜாக்கிரதையாக இருத்தல். பில்டிங்லேருந்து ஒருத்தன் உழுந்து செத்துருவான், அந்த கான்ட்ராக்டர் மேலேயும் இன்ஜினியர் மேலேயும் போடுவாங்க. அவங்கள வந்து அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஃபார்மல் அரெஸ்ட்டு காமிச்சு வழக்கு நடக்கும். அதிகபட்ச தண்டனை 2 வருஷம் இருக்குது. அது வழக்கு நடக்கும். அதுதான் ஒரு மாதிரி போகணும் வச்சு. ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஒரு நபர் ஆணையெல்லாம் வந்து இப்போ திடீர்னு கோர்ட்டு சோமோட்டோ எடுக்கும். பல பிரச்சனைகள் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குல்ல. ஒரு நபர் ஆணையம் போட்டால் பல பிரச்சனை எல்லாம் அது தலையில் போய் விழுந்துடும்ல. சிஎம்ஐ கேட்டாலும் விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, ஆணையம் போட்டிருக்கோம் விசாரணை நடக்குது. எதை கேட்டாலும் ஆணையம் போட்டு விசாரணை. கோர்ட்டில் சோமோட்டோ எடுத்தாங்கன்னா ஆணையம் போட்டிருக்கோம் விசாரணை நடக்குதுன்னா கோர்ட்டும் ரைட் பண்ணுங்கன்றுவாங்க. ஆணையம் விசாரணை எவ்வளோ காலத்துக்குள்ளே இருக்கணுன்ற கால வரம்பு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இல்லாட்டி 2 வருஷம் கூட போகும். அதனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே இந்த விசாரணை நடத்தி பண்ணணும் அப்படின்றது பண்ணால் இதுவாக இருக்கும். இது வந்து பெரிய கொலைபாதக செயல் கிடையாது, இது விபத்து. ஆனால் அஜாக்கிரதையாக இருந்ததால் ஏற்பட்ட விபத்து. அஜாக்கிரதை மட்டும் இல்லை, அலட்சியமாக இருந்ததால் ஏற்பட்ட விபத்து. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, வீட்டில் சுடுதண்ணி வச்சுட்டு எனக்கு என்ன இருந்தாங்கன்னா குழந்தை அங்கங்கே ஓடுதுன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் அந்த பங்கு இருக்குது. எனக்கு என்ன இருந்தால் அது சுடுதண்ணி இழுத்து போட்டுக்கிச்சின்னா செத்து போயிடும். அப்போ அந்த இடத்துல அம்மா வேணும்னு செய்யலை, ஆனால் அஜாக்கிரதையாகவும் அலட்சியமாக இருந்ததுனால அவர்களுக்கும் இழப்பு, அந்த குழந்தை உயிரும் போச்சு. இதுக்கு ஒரு பிரிவு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அஜாக்கிரதையாகவும் அலட்சியமாகவும் தாவேக்காவுடைய அந்த டீமு செயல்பட்டதுடைய விளைவு இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே விஜயை பாராட்ட வேண்டும். 20 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கும், 2 லட்ச ரூபா இதுவும் கொடுத்துருக்காங்க. அரசு 10 லட்ச ரூபா அது கொடுத்துருக்குது. ஆனால் அவர் எங்கே மிஸ் பண்ணுறாரு, நேற்று கூட நான் அவருக்கு நிர்வாகிக்க போடுறேன் சார். ஏன்னா கரூர்லேருந்து திருச்சி போகிறதுக்குள்ளேயே 10-12 பேருக்கு மேலே உயிரில் போயிடுச்சு. அவர் திருச்சியில் 30 பேர்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரிஜினல் விஷுவலில் பார்த்தா அந்த சவுண்டு கேட்கல எனக்கு. அந்த சேனல் வர விஷுவல் வரும்போது மட்டும் அந்த சவுண்டு வருது, ஏன் வருதுன்னு தெரில. ஒரிஜினல் விஷுவல் கூட நான் காமிக்கிறேன், இல்லைன்னா அவங்களுக்கு தர்றேன், நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்குங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கூட செட்டப்லாம் நடக்கும்.
ஆனாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது சார். விஜய்க்கு வந்து ஒருத்தர் போகிறார், விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு ட்வீட் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருந்தார்ல, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாவேக்கா, ஒரு பக்கம் வந்து டிஎம்கே போட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா செயல். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, போன தடவை எங்கேயாவது ஏர்போர்ட்டில் ஒரு நைட்டில் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த ஊழியர்கள் இது எடுக்கிறத விஷுவலை போட்டு இறக்கம் இல்லையா, இவ்வளோ பேர் செத்தாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. நேற்று விஷுவல் நீங்கள் சென்னையில் வந்து அவர் இறங்கினது பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் பொலீரோ ஜீப்பும் 2 வண்டி மேலே அந்த எல்லோ லைட் போட்டால் 2 வண்டியும் இவரை பாதுகாப்பாக ஏற்றி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் அவர் கார் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கி அங்கேருந்து பாதுகாப்பாக அவர் போவார் வீட்டுக்கு. பத்திரிகையாளர்கள் அங்கேயும் சந்திக்க மாட்டார். பத்திரிகையாளர்கள் சந்திக்காத மாதிரியே தான் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும், போகும். அந்த மாதிரி தான் நடந்தது. இன்னொன்று, இந்த மாதிரி டைமில் யாராவது ஃப்ரீ மைண்டில் சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் போட்டோ போஸ்ட் கொடுப்பானா? ஆனால் இந்த வீடியோவும் பரப்பப்படுது. விஜய்க்கு எதிராக கடுமையான ஒரு இதை எல்லாருமே சமூக அரசியல் எதிர்காலமே விஜய்க்கு அவ்வளோ முடிஞ்சு அவ்வளோதான்ற மாதிரி கையில் எடுத்துட்டாங்க. இன்னும் சில பேர் இதோட அரசியல் விட்டு விலகுவிட என்ன இது மகாமகா நடந்தது, மாஞ்சோலையில் டிஎம்கே ஆட்சியில் நடந்தது, அதுக்காக எல்லாம் அரசியல் விட்டா விலகிட்டாங்க. இது பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து அவர் வந்து இந்த டீமு இந்த லகுட பாண்டிகளெல்லாம் கிட்ட சேர்க்காம அவரும் ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி டீமை இது பண்ணணும். இந்த இடத்துல ஒன்று கேட்க விரும்புகிறேன் சார். நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம், வேறு எந்த தலைவர்களுக்கும் இந்த மாதிரி வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து லைவு, இந்த மீடியா ஹைப்பு, மீன் வந்து என்ன சொல்கிறல அந்த லைவ் ரிப்போர்ட்ன்ற பேரில் உடனுக்குடன் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்களா, ஒரு கூட்டம் வச்சு அந்த ஃபாலோ அப் இருக்குல்ல சார், அவர் அந்த கூட்டத்தோடு வரதை வந்து அப்படியே ஃபாலோ அப்லேயே எடுக்கிறாங்கல்ல. இந்த மீடியா ஹைஃபும் ஒரு காரணம். ஏன்னா ட்ரோன் ஷாட்லாம் வச்சு நேற்று நைட்டே சொல்லிட்டேங்க. இந்த மீடியாக்கள் பண்ணுறதுனால நீங்கள் அங்கே குழந்தைகள் வருதில்ல, அதை போய் எடுக்கிறது. கை குழந்தையோட வரவன் நேற்று பாருங்கள், என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் நான் வந்துக்கிறேன், அவன்கிட்ட ஏன்டா வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிது, எதுக்குடா வந்துன்னு எவனும் கேட்கல. அப்படியா இதுன்னா அப்படின்னா அவங்க ஒய்ஃபுன்னு இவங்களே குழந்தைகள். இயற்கை இவர்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குது. கல்யாணம் ஆனால் குழந்தை தானே பிறக்கும். அப்போ இவங்க மென்டாலிட்டி மெச்சூரிட்டி கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு வயது குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் அது என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும். நீ தப்பிச்சு கூட போ, நீ வந்துட்ட, எந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிட்ட. ஆனால் ஒரு 50-100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு வயசு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஒருத்தனுக்கு ஜலதோஷம் இருக்கும், ஒருத்தனுக்கு காய்ச்சல் இருக்கும், ஏதாவது ஒரு நோய் இருக்கும், டிபி கூட இருக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து 5 வயது வரைக்கும் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், அவர்களுக்கு உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ நீ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகக்கூடாதுங்க. 5 வயது குழந்தைகளை உங்கள் உறவினரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, நம்ம பார்க்க போகிறோம், குழந்தையும் கூட்டு போகணுன்னு கூட்டு போகக்கூடாது. ஏன்னா மருத்துவமனைன்றது பல்வேறு நோய் கிருமிகள் பல்வேறு இது. அப்போ குழந்தைகள் போனால் உடனே நோய் தொற்று வந்துடும். ரயிலில் மொத்தமாக பிரயாணம் பண்ணக்கூடாது. வெளியூர் போகிறதுக்குன்னா கோயில் திருவிழா கூட்டு போகிறது, இது எதுவுமே 5 வயசு வரைக்கும் பண்ணவே கூடாது. ஆனால் இவனுங்களுக்கு என்னென்னா, என் குழந்த நான் பெற்றுட்டேன், எனக்கு தான் உரிமைன்ட்டு பண்ணுறது. நேற்று ஒருத்தர் தூக்கிட்டு அலைஞ்சார் பாருங்க. அவர் அதுலேயும் அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்கே போகிறாரு, அங்கே வராரு, இது ஆளாரு, எல்லா வீடியோலும் வராரு அவர். அப்போ இந்த வருத்தம் நமக்கு பார்க்கும் பொழுது கண்ணீர் வருது. இந்த கண்ணீர் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்குன்றதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். முதல் பொறுப்பு தாவேக்கா. இந்த குழந்தைகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு சார் கேட்க மாட்டாங்க. பேருக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறது இல்லைங்க, மைக்கில் சொல்லணும், மைக்கில் சொல்லணும், வராதிங்க எதுக்கு வந்தாலும் கேட்கணும். தன்னை கூட பைக்கில் வர்றவங்கள வண்டியை நிப்பாட்டிடணும். விஜயகாந்தன் தான் பண்ணுவார், இறங்கி போய் அடிப்பார். ஓடு வரணும், கூப்பிட்டு எந்த மாவட்டம், இந்த மாவட்ட செயல் என்னடா பண்ணுறேன்னு கேட்கணும். இந்த வேலைலாம் பண்ணாதான் அடுத்து வரமாட்டாங்க. இந்த கும்பல் வரத விஜய் ரசிக்கிறாரு, அது ஒரு காரணமாக. ரோட் ஷோ நான் திரும்ப என்னங்க சொல்கிறேன், ரோட் ஷோவை நீங்கள் திட்டமிட்டு நடத்துறீங்க. கோவையில் நடத்துனீங்க, மதுரையில் இங்கேருந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு பேட்டி கொடுக்க தெரியுது, நான் மதுரைக்கு போகிறேன் யாரும் வராதிங்கன்னு. திட்டமிட்டே தானே அது, அதுக்கு பேர் என்ன, நான் மதுரைக்கு போகிறேன் யாரும் வராதிங்க. அங்கே போயிட்டு பிரச்சார வேனில் ஏறுறாரு. இந்த வேலை பண்ணுற இந்த சில்லுண்டி வேலை தான் இன்றைக்கி இங்கே வந்து நிறுத்தியிருக்குது. இவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் நம்ம எவ்வளோ விஷயம் பேசுகிறோம். நேற்று கூட என்ன பேசணும், இந்த இதெல்லாம் பேசலாம், ஆனால் இதை தான் பேசுகிறாரு. அவங்க எடுக்கிற தரவுகள் கூட மாவட்ட செயலாளர், அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும், ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ரசிகனாக இருந்தும் வந்திருப்பான், அவன் நாலேஜுக்கு தான் அவன் சொல்லுவான். இதை உதாரணத்தோடலாம் நான் சொன்னனா இல்லையா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, 10 ரூபா பாட்டிலுன்னு பாடுறது மட்டும் போதாதுங்க, என்ன பாதிப்புன்னெலாம் பேசணும். அப்போ இந்த விவகாரத்தில் உங்களுக்கு டீமு மெச்சூரிட்டி இல்லைன்னு தெரியுது. அப்படி இதுவே மெச்சூரிட்டி இல்லைன்னா கூட்டம் நடத்துறதுல இவங்க இன்மெச்சூரிட்டி வந்து மதுரை மாநாட்டிலேருந்து அந்த விக்கிரவாணி மாநாடு இருக்க மேற்கூரை கூட போடாமல் நடத்துகிறீங்க. கொடி கம்பம் உழுது, பல விஷயங்களில் தெரியுது, வெளிப்படுது. ஆனாலும் இவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க.
அந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நான் சொன்னேன்ல, விஜயை முட்டு சந்து கூட்டு போக விட மாட்டாங்க. அதில் முக்கியமானது இந்த ஜான் ஆரோக்கியசாமின்ற நபர் விஜய் இவ்வளோ பிரச்சனை காரணம். நான் ஒன்று சொல்கிறேன், பல மாவட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மேலே கடுப்பில் இருக்கான். இவர் தனி ராஜ்யம் கட்சி நடத்திட்டு இருக்காரு. கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு போய் சேர விட்றதே கிடையாது. இவர் ஒரு ஐடியா கொடுக்குறது, அவங்க எல்லாம் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன்ட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை கூப்பிட்டு அவங்கள திட்ட விட்றது, கண்டபடி திட்ட விட்றது. அப்புறம் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸை வச்சுக்கிட்டு இவருக்கு ஆதரவாக செய்தியில் போட வைக்கிறது. கட்சிக்குள்ளே இவர் எல்லாத்தையும் இவரே தீர்மானிப்பார். எந்த விஷயங்களையும் விஜய் இவர் தான். இப்போ பொதுச் செயலாளர் புஷிக்கும் இவருக்குமே 10 நாளைக்கு முன்னாடி சண்டை. அவ்வளோ கடுப்பில் இருக்கார் புஷி ஆனந்த். அப்போ நீ எல்லாத்தையுமே நீ கையில் எடுத்துகிட்டு இது பண்ணால் நீ யார்? நீ வேலைக்காரன். அவங்களுக்குள்ள நீங்கள் எப்படியே அடிச்சிக்கிங்க போங்க வாங்க. நாளைக்கு நீ பாதிக்கப்பட்டது நாளைக்கு நீ முடிச்சுட்டு போயிடுவிய, இன்னொரு கட்சியை பார்த்துட்டு போயிடுவேன். இல்லாட்டி டிஎம்கேக்கோ இல்லை வேறு கட்சிக்கோ நீ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கூட இருப்ப. கட்சிக்காரன் தானே. புஷி ஆனந்த் கட்சிக்காரன் தானே. ஆதவ அர்ஜுனா கட்சிக்காரன் தானே. நிர்மல் குமார் கட்சிக்காரன் தானே. தலையெழுத்து பாதிப்பு யார் மேலே? விஜய் மேலே தானே வந்து விழும். இதை திரும்ப திரும்ப சொல்கிறோமா இல்லையா? இந்த ஜான் ஆரோக்கியசாமின்ற நபர்னால ஏகப்பட்ட பிரச்சனையை விஜய் சந்திச்சுட்டு இருக்காரு. தள்ளி வைக்கணும். இல்லை சார், நேற்று ஸ்ட்ராட்டஜியோட நிறுத்திக்கணும்னு. இல்லை சார், இப்போ நேற்று கூட ப்ரெஸ்ஸை ஏன் சந்திக்கல விஜய்? அவர் வாட்டில் போயிட்டு எப்போ வந்து பொது வெளிக்கு மீண்டும் வந்து பேசினாதான் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, அந்த இழந்தவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் இருக்கும். நீ அந்த குடும்பங்களை போய் நேரில் சந்திக்கணும். நேற்று இவர் கரூர்லேருந்து போகும்போதே நான் போடுறேங்க நிர்வாகிகளுக்கு, சார் தயவு செய்து அவரை ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், பாதி விஷயம் ஆஃப் ஆகிடும். நீங்கள் திருச்சியிலேயாச்சும் தங்கியிருக்கணும்ல நைட்டு தங்கிட்டு? இல்லை, அவர் சென்னையில் திருச்சியிலையோ கரூர்லேயோ போனார்னா நீங்கள் அது வேறு மாதிரி கூட மாறிடும். வேறு தாவேக்கா தொண்டர்கள் அந்த உறவினர்கள் போர்வையில் யாராவது தாக்கலாம்ல, அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் இவர் வந்து மாநில நிர்வாகிகள் யாராவது அனுப்பிச்சிருக்கலாம், ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சி பார்க்க சொல்லியிருக்கலாம். இவர் சென்னையில் இறங்கி ஒரு பேட்டி கொடுத்துட்டு கண்ணீரோட ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகலாம். அரசியல்வாதி நடிக்கிறான், நடிகன் வீட்டுக்கு ஓடுறான். இவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் தெரியுமா? நீ அழுது நடிக்கலாமே, உனக்கு நடிப்புக்கா பிரச்சனை? இல்லாட்டி உண்மையிலேயே உனக்கு அழுக வந்துச்சுன்னு நீ அதையே காமிச்சா கூட ஒன்றும் தெரியாது. நான் அந்த 40 பேர் இதில் கீழ்வெண்மணியில் எரிஞ்சு கொள்ளப்போ அண்ணா கதறி அழுதாரான் முதலமைச்சர். அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த வேலையை பண்ணணும், பண்ணலையே. இப்போவும் அந்த ஒரு தன்மை இல்லையே உங்கள்கிட்ட, மெச்சூரிட்டி இல்லை. உங்களை சுற்றி இதே டீம் தான் வச்சு திரும்ப நம்ம அவங்களுடைய விமர்சனமே தானே. நீங்கள் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. மற்ற பத்திரிகையாளர் மாதிரி உன்னை வெட்டணும், செருப்பால் அடிக்கணும், உன்னை கொல்லணும், கைது பண்ணணும்லாம் நம்ம சொல்ல வரலையே. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், ஆலோசனைகள் சொல்கிறோம். முக்கியமான நேரத்தில் என்ன பண்ணணும்னு கூட நம்ம ட்வீட் பண்ணுறோம். உடனடியாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு. அதில் இழப்பீடு கொடுத்துருக்காரு. இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னதை கொடுத்துருக்காரு. இதுதான் ஓரளவுக்கு உங்கள் மேலே அந்த கோபத்தை தணிக்கும். உங்கள் தொண்டனே கோபமாக இருப்பான், இந்த இதுக்கு இரையாயிடுவான். உடனடியாக இறங்கிட்டாங்கல்ல சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக. அப்போ உங்கள் ஆளுங்களே அதுக்கு இரையாகுவாங்க. அவங்களுடைய கோபத்தை தணிக்கணும்னா நீங்கள் இது பண்ணணும். இப்போ கூட ஒன்றும் கட்டுக்கல. இன்றைக்கி மத்தியானம் ஒரு வீடியோ போடலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உருக்கமாக ஒரு வீடியோ போடணும், போட மாட்டேங்கிறாரு. இந்த ஐடியா சொல்கிறது கூட ஆள் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம்? இப்போ புஷி ஆனந்த் எங்கேயாவது ப்ரெஸ்ஸை பார்க்கணும். இப்போ கூட நீங்கள் பார்க்கலன்னா எப்போ பார்க்க போகிறீங்க? இல்லை ஆதவ அர்ஜுனா பார்க்கணும், இல்லை சிடி நிர்மல்குமார் பார்க்கணும். எல்லாரும் போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்கன்னாங்க அர்த்தம். போரா நடக்குது. களத்தில் கூட நடந்ததுக்கு நீங்கள் யாரும் காரணம் இல்லை. அது ஒரு அலட்சியம், ஒரு இதில் நடந்துச்சு. ஏன் நீங்கள் ஒளிறீங்க? உங்களை குற்றவாளி ஆக்குறாங்கல்ல. நம்ம இந்த டைமில் நம்மளும் வந்து அவர்களோட நிற்கணும்னு தான் சொல்கிறோம். அவர்களை போட்டு அடிக்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. இது ஒரு விபத்து, உயிரிழப்பு, கொடும் துயரம். இந்த துயரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம், அதை பண்ணுங்கன்றோம். 20 லட்ச ரூபா அறிவிச்சது நல்ல விஷயம். பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி விஷயம் நான் எதிர்பார்க்கல, என்னை நம்பி நான் நேற்று கூட கேட்டேன், என்னை நம்புறீங்களா, உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஏன்னா நான் முடிஞ்ச கூட்டத்தில் நடந்தது என்னால் தாங்க முடியல. இதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் என்னுடைய துயரமாக வந்து உங்களுக்கு பர்சனலாக இருக்கும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு பேச ஆரம்பிச்ச கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் குழந்தைகளுங்க, உங்களை ஆசையாக பார்க்க வந்த குழந்தைகள். அதனால் விஜய் கொஞ்சம் அதெல்லாம் சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் அடிக்கிற மாதிரி விஜய் அடிக்கிறது தப்புங்க. இது வந்து நீங்கள் காரில் வேகமாக போயிட்டீங்க, ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், ஏற்றி இறக்கிட்டீங்க, அதுக்கு நீங்கள் காரணமா? சமயத்தில் நம்ம வந்து அரசு எடுக்கிற முன்னெடுப்புகள் கூட இருக்கிறோம். அதே போல் இன்னொன்று பாருங்கள், இதில் இன்னொன்று குறிப்பிடணும். அரசு எடுக்கிற முன்னெடுப்புக்கும் பலர் நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு விஜய் இவர் எப்படி உடனே போனார். அவர் வீடு இருக்கிற இடமும் ஹாஸ்பிட்டலும் 5 நிமிஷம் பிரயாணம். விஜய் போன சைடுக்கு டிராஃபிக் ஜாஸ்தி, இந்த சைடு டிராஃபிக் குறைஞ்சிச்சு, சுத்தமாக இல்லை. அவர் 5 நிமிஷத்தில் போயிட்டார் விஜய். செந்தில் பாலாஜி மாசுக்கு எப்படி உடனே தெரிஞ்சது? நமக்கே தெரியுதியா?
டிவியில் போடுறான், எல்லாம் போடுறான். அப்போ மாசு என்ன செவ்வாய் கிரகத்தில் இருக்காரு? வீடியோ பார்த்து விஜய் பேசிட்டு இருக்கும்போதே 4 பேர் படுத்து கிடக்குறாங்க. நீங்க சொன்னீங்க ஆட்டோ டிரைவர் இறந்துட்டாரு. பேசிட்டு இருக்கும்போதே ஒரு கும்பல் உடனே எப்படி உயிரிழப்பு தெரிஞ்சது? எப்படி உடனே போதுன்னா, விஜய் பேச வரும்பொழுது ஏற்பட்ட நெரிசலில் மயக்கமானவங்கள ஒரு பக்கத்தில் தெருக்குள்ளே படுக்க வச்சுருந்துருக்காங்க. அதில் எல்லாருமே மயக்கமாக இருக்க நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் இப்படி நகர்ந்தோன்னா ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, ஏற்றி அனுப்புகிறாங்க. மயக்கம் நினச்சவங்களாம் இறந்து போயிருக்காங்க. இதை நீங்கள் எதை போய் நீங்கள் நோக்கம் ஏன் இப்போ ஏன் கற்பிக்கிறீங்கன்ற? நடந்தது விபத்து, ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அமைதியாக இருங்க. விஜயை வந்து செருப்பால் அடிக்கணுன்றது, விஜயை கைது பண்ணணுன்றது, புசியானது இது பண்ணணுன்றது. இந்த சைடு அரசு பார்த்தீங்களா நடிக்கிறாங்க, இப்படி வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி எப்படி போனார், எப்படி உடனே இவ்வளோ டாக்டருங்க வர்றாங்க. ஏண்டா செயல்படலனாலும் செயல்படலன்னுவீங்க, செயல்பட்டாலும் அதுக்கு நோக்கம் கற்பிங்கன்னா எப்படி இது நியாயம்? இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள், நீங்கள் ஊடகங்கள், இந்த சமூக வலைதளங்களில் இருந்தாலுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் அமைதி காக்கணும். நடந்தது பெரும் துயரம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தவுடனே அந்த ஆக்சிடென்ட் போட்டு அடிக்கிற டிரைவரை போட்டு அடிக்கிற மனநிலையும் இன்றைக்கி விஜய் போட்டு அடிக்கிற மனநிலையும் ஒன்று தானே. அவன் என்ன பண்ணுவான்? வந்துட்டான், நீ திடீர்னு குறுக்க வந்துட்டேன், அவனை அறியாமல் அவனை வரும்போதே இன்றைக்கி ஒரு ஆளை கொல்லணுன்ட்டா வரான். அப்படி ஆக்சிடென்ட் ஆனால் அவனுக்கு எவ்வளோ தொல்லை, வேலை கெட்டு போச்சு, அவனுக்கு கேஸு இதெல்லாம். இன்னொன்று ஒரு ஆளை கொண்டுட்டோன்றப்போ அவனுக்கும் மனவேதனை இருக்கணும், அவனை போட்டு அடிச்சிக்கினா. இப்போ அந்த வேலையை தானே விஜய்க்கு பண்ணுறீங்க. அதனால் இது பண்ணக்கூடாது. இன்னொன்று, அந்த இடத்துல தூக்கி ஆம்புலன்ஸ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வருது, டக்குன்னு தூக்கி போட்டு போட எப்படிரா உடனே ஆம்புலன்ஸ் வந்துச்சின்னு நதி மூலம் ரிஷி மூலம் தேடிட்டு இருந்தீங்கன்னா, பேசும்போது 2 ஆம்புலன்ஸ் எப்படி போச்சுன்னா, அவன் கூப்பிட்ருப்பான். இங்கே விஜய் பேசுகிறேன்னா அந்த இடத்துல இதாக இருப்பான். விஜய் கடந்து தான் போய் அங்கே ஏற்றிட்டு போகணும். ஒருத்தர் ஒரு அம்மாவை உடல் முழுதும் துணி இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி பனியனை கழட்டி அந்த அம்மாவுக்கு போட்டு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மறுபடியும் ஏற்றுறதுக்கு வரான். அவனை மடக்கி சட்டை இல்லாமல் எப்படி வர அப்படின்னு போட்டு அடிச்சிருக்காங்க அந்த விஜய் ரசி வந்தவங்க. என்ன சொல்லுவீங்க? நடந்துடுச்சு, பொறுமை காக்கணும். இது தவறு இனிமேல் நடக்காமல் இருக்குது பண்ணணும். அது விஜய் செயல் என்ன பண்ணணும், மற்றவர்கள் என்ன பண்ணணுன்றது தான் பார்க்கணும். இப்போ ஒரு 39 உயிர்கள் பலி, அதிலிருந்து விஜய் அவர்கள் ஒரு பாடம் கற்பித்து இன்னும் வரும் காலங்களில் நீங்கள் சொன்னீங்களா சார், இந்த ரசிக மனப்பான்மை, இந்த வந்து ரசிகர்கள் கூட்டம், நம்ம வந்து இங்கிருந்து ஒரு நடிகராக வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும்னு தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவராக பொறுப்போட செயல்படணும். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும்.